நாம பார்க்க போறது மரண மரம், மன்சினல் ட்ரீ அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மரண மரம். ஸ்பானிஷ் மொழியில இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பச்சை ஆப்பிள் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இந்த மரம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அமெரிக்கா, புளோரிடா, மெக்சிகோ, கரீபியன் தீவுகள்ல இந்த மரம் வளருது. இந்த மரம் பார்த்தீங்கன்னா 50 அடி வரைக்கும் உயரமா இருக்குங்க. பொதுவாகவே மரம் அப்படின்னாலே நம்ம மனிதனுக்கு எல்லா விதத்திலையும் பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் இல்லையா? நமக்கு வீட்டுக்கு மரச்சாமான்கள் செய்கிறதா இருந்தாலும் சரி, பழங்களாக இருந்தாலும் சரி, பூக்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் மருத்துவ குணமுடையதாக இருந்தாலும் சரி அப்படின்னு எல்லா விதத்திலுமே அது பயன் தரக்கூடிய மரமாக தான் இருக்கும். ஆனால் முற்றிலுமே ஒரு மரம் நச்சுத்தன்மை உடைய மரம் அப்படின்னு பேர் வாங்கி கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மரம் எவ்வளவு கொடூரமான மரமா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 50 அடி இருக்குங்க அந்த மரம், 50 மீட்டர் வரைக்கும் உயரம் இருக்கு அந்த மரம். அதுலேருந்து ஒரு விதமான பால் வரும். அந்த பால் மனிதர்கள் மேல பட்டுச்சுன்னா அவங்களுக்கு அரிப்பு ஏற்படும், கொப்பளம் கொப்பளமா உடம்பு முழுக்க வரும். அதனால யாரும் இந்த மரத்து பக்கமே வராதீங்கன்னு ஒரு போர்டையே அந்த பலகையில செய்தியா எழுதி மரத்திலே மாட்டியிருக்காங்க. அப்படின்னா அது எப்பேற்பட்ட மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய மரம்னு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நீங்க அந்த மரத்து பக்கமா சுத்தி எங்கேயாவது போனீங்க அப்படின்னா அந்த மரத்திலேருந்து பால் வரும்போது மழை பெய்து மழையில அந்த பாலானது கலந்து உங்க மேல பட்டுச்சுன்னா, ஒருவேளை உங்க கண்ணுல பட்டுச்சுன்னா கண் பார்வையே உடனே பறி போயிடுமா. அவ்வளவு தீவிரமான நச்சுத்தன்மை உடையது இந்த மன்சினல் ட்ரீன்னு சொல்லக்கூடிய மரண மரம். இவ்வளோ கொடுமையா இருக்கிறதுனாலதான் அந்த காலத்துல தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள் தண்டனை கொடுக்கறதுக்காக இந்த மரத்துல கட்டி வைப்பாங்களாம். அப்ப என்ன ஆகும், அந்த மரத்தோட பால் அவங்க மேல படும், கொஞ்சம் கொஞ்சமா அணுவா அவங்க சாக வேண்டியதுதான். மரணம் 100% உறுதி. அந்த காலத்துல மரண தண்டனை எப்படி நிறைவேற்றிருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்ல, காட்டுவாசிகள் காடுகளில் உள்ள இந்த மரத்தினுடைய பாலை எடுத்து, அது கையில பட்டாலே அவங்க செத்து போயிடுவாங்க, அதை பக்குவமா எடுத்து தங்களுடைய அம்புகளினுடைய முனையில அதை தடவி இருக்கிறாங்க. தடவி அவங்க வில்லை வைத்து கொண்டு அம்பு எய்து பலருக்கு மரணத்தை ஏற்படுத்துவதற்கு இதை பயன்படுத்தியிருக்காங்க. அம்பு விட்டாலே நிறைய பேர் செத்து போயிடுவாங்க, அது விலங்கா இருந்தாலும் பறவையா இருந்தாலும் மனித இனமா இருந்தாலும் இல்லையா? அதுல இந்த பாலையும் தடவி அனுப்பிச்சிருக்காங்கன்னா அப்ப இதனுடைய அதி தீவிரத்தை அந்த ஆதிவாசிகளும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள்ங்கிறது தான் நமக்கு புரியுது இல்லையா? அது மட்டும் இல்லை, இந்த மரத்துல ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு பழம் பழுக்குதுங்க. பச்சை வெள்ளை நிறம் கலந்த ஒரு நிறத்துல ஒரு ஆப்பிள் மாதிரி ஒரு பழம் பழுக்குது. அதை யாராவது சாப்பிட்டாங்க அப்படின்னா பெரிய பெரிய கொப்பளங்களை ஏற்படுத்தி உடனடியாக மரணத்தை சம்பவிக்கக்கூடிய செய்திகள், அந்த செல்கள், அந்த பொருட்கள்லாம் அதுல இருக்கான். அப்பேற்பட்ட வேதியியல் ரசாயனங்கள் நிறைந்த ஒரு மரமா அந்த மரம் இருக்கு. அவ்வளவு ஏன், இந்த மரத்தை வெட்டி அந்த விறகு காஞ்சி போன அந்த விறகை தீய வச்சு எரிச்சா கூட அந்த விறகு எரியிற நேரத்துல வரக்கூடிய புகை இருக்கு இல்லையா, அதை சுவாசிச்சே நிறைய பேர் செத்து போறாங்களாம். அப்படின்னா எவ்வளவு கருண கொடூரமான மரம் அந்த மரண மரம்ங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க இல்லையா? அப்போ இந்த மரண மரங்கள் எதற்காக அந்த இடத்துல தோன்றி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, தங்களை பாதுகாத்து கொள்வதற்காக அந்த ஆதி குடிமக்கள் இதை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பலருக்கு தண்டனை வழங்குவதற்காக இந்த மரத்தை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மரத்தினுடைய விதை, இலை, காய், கனி, தண்டு மொத்தமுமே மரணத்தை ஏற்படுத்தக்கூடியது. இந்த மரத்தினால பல தாவரங்களும் விலங்குகளும் மனிதர்களும் உயிரிழப்புகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பதனால உலக அளவுல இதை தடை செய்யப்பட்ட மரமாக்கி கின்னஸ் சாதனையிலேயே இதுக்கு மரண மரம்னு ஒரு பெயர் கொடுத்து ஒரு பெரிய பட்டியலை இதுக்கு கொடுத்துருக்காங்க. மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.